ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் மார்க்கெட் ஒரு பக்காவான க்ளோசிங்காக இருந்திருக்கு. நிஃப்டி 50 252 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,003 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,188 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 746 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 817 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். HDFC பேங்க்லாம் ஃப்ரெஷ் 50 ஹை. அது மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் 7 மந்த் ஹை டச் பண்ணியிருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க் 56,578 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 37,294 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 186 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இது போக FIS DIS டேட்டா டிஎஸ் மார்க்கெட்டில் மரண சம்பவம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் 9,342 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலி பை வேல்யூ 22,522 கோடி, செல் வேல்யூ 13,180 கோடி. FIS பார்த்தீங்கன்னா 1009 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. பை வேல்யூ 15,208 கோடி, செல் வேல்யூ 14,198 கோடி. ஸோ ஓவர்லாட்டு FIS வந்து 1009 கோடிக்கு நெட் பயாஸ், டிஎஸ் வந்து 9,342 கோடிக்கு நெட் பயாஸ். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேலே போகிறதுக்கு FIS டிஎஸோட ரோலும் ஒரு பெரிய ரோலாக இருந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலி இந்த ட்ரம்ப்புக்கும் மஸ்க்குக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பயங்கரமாக வெடிச்சிருக்குது. நானே காலத்தாலேருந்தே நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். 1-2 நியூஸ் இல்லை, நிறைய நியூஸஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஹெல்ப் பண்ணட்டா, மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, எலன் மஸ்க்கு, நான் ஹெல்ப் பண்ணட்டா இவர் ட்ரம்ப் வந்து அதிபராட்டே ஆயிருக்க முடியாது, அவர் ஒரு நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்லி மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மேலே கடுமையாட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸோ இதுக்கு ரீசன் பேக்ரவுண்டில் என்ன அப்படின்னு சொல்லி நோண்டி பார்த்தா, அமெரிக்காவில் டேக்ஸ் ரெடியூசிங் அப்படிங்கிற ஒரு புதிய மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணுறாங்க. மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இவர் இந்த மசோதாவை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மஸ்க் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எலக்ட்ரிக் கார்ஸில் மேஜர் ரோல், டெஸ்லா வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் அந்த எலக்ட்ரிக் கார்ஸுக்கு எகெயின்ஸ்டாட்டு அந்த மசோதாவில் ஒரு ரூல் வச்சுருக்காரு. அந்த ரூல் வந்து இவருக்கு ஃபேவராட் இல்லை, இவரோட எலக்ட்ரிக் கார் கம்பெனிக்கு அது ஃபேவராக இல்லை. ஸோ இது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்க்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பை விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி டெஸ்லாவோட ஷேரும் பார்த்தீங்கன்னா 18% லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. சிங்கிள் டேயில் வந்து $150 பில்லியன் வந்து ஒரு சிங்கிள் டேயில் டெஸ்லாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா போயிருக்குது. ஸோ இது வெரி டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இவர் எலன் மஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எலன் மஸ்க்கு புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸில் வந்து போலும் நடத்திட்டு இருக்காரு. ஜேடி வேன்ஸ் வந்து பிரதமராக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இவர் எலன் மஸ்க் வந்து ஐடியா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸுக்கு $22 பில்லியன் ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா டவுட்டில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இவர் எலன் மஸ்க் தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அதிபர் ஆகிறதுக்கு முக்கிய ரீசன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சோன்னே இவங்க 2 பேருமே நல்லாவே ஆட்டம் போட்டாங்க. பட் இவங்களுக்குள்ளே இப்போ சண்டை வந்துருக்குது. இது வந்து டெஸ்லா கம்பெனி ப்ளஸ் வந்து எலன் மஸ்கோட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படி நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஃபயர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கும் ஃபெட்டோட சேர்மனாக இருக்கிற ஜெரன் போவல் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 2 பேத்துக்குமே வார்த்தை போர். இவர் ட்ரம்ப்பும் சொல்கிறாரு ரேட் கட் பண்ணு, அவர் சொல்கிறாரு நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ப்ரைவேட் ஹைரிங் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா லோவஸ்டாட்டு போய்ட்டு இருக்குது ப்ரைவேட் செக்டாரில். ஸோ ஆக்சுவலி 2 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஸோ அதனால் ட்ரம்ப்புக்கும் இவர் ஃபெட்டோட சேர்மன் ஜெரன் பவுல் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு போயிட்டுருக்கு. யூஎஸில் ஜாப்லெஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் சின்ஸ் அக்டோபருக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட இனிஷியல் கிளைம்ஸ் வந்து 8,000 இருக்குது, 2,47,000 இருக்குது May 31 எண்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 ஜாப்ஸ் தான் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் 2023 கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே அமெரிக்காவில் மேஜர் ரீசன். ஆனால் எலன் மஸ்கோட டெஸ்லாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுந்திருக்கு. 18% ஸ்டாக் வந்து விழுந்திருக்குது. கிட்டத்தட்ட $150 பில்லியன் வந்து வைப் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து ட்ரம்பை வின் பண்ண வச்சேன், அவர் இப்போ நன்றி கெட்டவரை மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை முடிவுக்கு வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ட்ரம்ப் வந்து ஜி ஜின்பிங், அதாவது சைனாவோட பிரசிடென்ட், அவங்கக்கிட்ட 90 மினிட்ஸ் ஃபோன் காலில் பேசியிருக்காங்க. இவர் டெஸ்லாவோட பேச்சை காட்டுட்டு தான் எலன் மஸ்கோட பேச்சை காட்டுட்டோம். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப் எல்லாம் போட்டார். இப்போது அந்த டேரிஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சைனாவும் பதிலுக்கு பதில் போட்டதுனால சில டேரிஃப் எல்லாமே 90 டேஸ் அப்படிலாம் பாஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ இப்போ இந்த 90 மினிட்ஸ் ஃபோன் காலில் இவங்க ட்ரேட் டீல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன்ஸ், அது சில அப்டேட்ஸ் எல்லாமே, அடுத்தது இந்த ரேர் எர்த் மேக்னெட் எக்ஸ்போர்ட்டு அது சம்மந்தமாட்டெலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு
இவ்வளோ நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேதர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டமை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் அதை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் வந்து ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வந்து அவங்களோட என்டையர் ட்ரக் ரேஞ்சுக்கும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் கண்டிஷன் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த ட்ரக் ரேஞ்சுக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்என்டி கொடுத்த அப்டேட் 500 கோடி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு லிஸ்டட் இஎஸ்ஜி பாண்ட் டீல் இஷ்யூன்ஸு செபியோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஹெச்எஸ்பிசி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா இதை இஷ்யூ பண்ணி 500 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கார்ப்பரேட் அதாவது ஃபஸ்ட்டு இந்தியன் கார்ப்பரேட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்களுக்கு கீழே வந்து இந்த இஎஸ்ஜி அப்படிங்கிற பாண்டை வந்து இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. இது எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. சுனில் மிட்டலும் வார்பக் பின்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேரில் வந்து ஸ்டேக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஹேர் இந்தியா வந்து இந்தியன் பிஸ்னஸை வந்து டைல்யூட் பண்ண ஒரு அப்டேட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து சுனில் மிட்டலும் வார்பர்க் பின்கஸும் வாங்குற ஐடியாவில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹியூண்டாய் வந்து 26.13% ஸ்டேக் வந்து எஃபிஇஎல் தமிழ்நாடு வின்ஃபார்ம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஜே இன்வெஸ்ட்மெண்ட்டில் 26.13% வாங்கியிருக்காங்க. 16.58 crores ஃபஸ்ட்டு ட்ரான்ஜேயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து $600 million வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. கொக்கோ கோலா யூனிட் இந்தியா சேல்ஸுக்கு வந்து ஜூப்ளியன் பாரதியா குரூப் தான் அதை வாங்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு தேவைப்படுது. அதில் $600 million வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஆகாஷ் ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதானி ஏர்போர்ட் கூட பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. நவி மும்பை ஏர்போர்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஏர்லைன்ஸ் சர்வீஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. பெர் வீக்குக்கு 100 டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி குழுமமும் ஆகாஷ் ஏர்லைன்ஸும் இந்த பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் நல்லா தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஓட இருந்த சுமந்த் கத்பாலியா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி மாரல் எடுத்து குட் எனஃப் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பெரிய அளவில் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எதுவுமே இல்லை. அந்த பேங்க் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஜா குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட. எதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரெஷர் போடுறாங்க. அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பிர்லா ஓப்பஸோட டீலர்ஸ் கிட்ட வந்து மிரட்டுறாங்க, த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸிட் பண்ணுங்கள், இவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணாதீங்க, ரீட்டெயிலில் பெருசாக வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட டீலர்ஸை வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து டிஃப்யூஸ் பண்ணுறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அப்யூஸ் பண்ணுறாங்க இவங்களோட மார்க்கெட் டாமினன்ஸ்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேலே ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் 52% இருக்குது. பிர்லா ஓப்பஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7% கிட்ட வந்துட்டாங்க. பட் ஆக்சுவலி இப்போ உண்மையாக சொல்ல போனால் பிர்லா ஓப்பஸ் வளர்ந்து வர்றது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு பிடிக்கல. அதுக்கு வேண்டாத வேலை பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி பிர்லா ஓப்பஸ் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட அப்டேட் என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 8th டைம் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. 2.25%லேருந்து 2.0% குறைச்சிட்டாங்க. 2.25%லேருந்து 2% குறைச்சிருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. எம்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் பியூனோஸ் ஏர்ஸ் அங்கே அர்ஜென்டினாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு வந்து அர்ஜென்டினாவில் ஏஎஸ் பியூனோஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எம்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. சிஏ2 வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 500 கோடி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஏட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஐசிசி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.58 crores வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 110 அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் லிங்க்ட் ஆகிருக்கு. 41 கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரீடைரக்டட் பண்ணி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி கிட்டத்தட்ட ஹெவி லாஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேங்க்கில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்
ராஜஸ்தானில் டிசிஎம் பிரான்ச்சில் ஐசிசி பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் ஒர்க் பண்ணுற சாக்ஷி குப்தா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அக்யூஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 110 அக்கௌண்ட்ஸ் லிங்க்டு 41 கஸ்டமர்ஸ் 2020 23 வரைக்கும் உள்ள இதில் தான் இவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மென்ஷன் பண்ணுறது ஓடிபி எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பேங்க் மேனேஜர் தான் ஆடிட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. 300 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு February 2023 இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ 40 அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சன்டன்மெண்ட் இல்லாமல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் 31 கஸ்டமர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.34 crores வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ராட்லண்ட் பர்சனல் லோன் 3.4 lakhs வந்து மிஸ்யூஸ் பண்ணி டெபிட் கார்ட்ஸு பின்ஸு ஓடிபி கேரியூட் பண்ணி ஆன்லைன் ஏடிஎம் டிரான்சாக்ஷனில் வெளியே வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கக்கியிருக்காங்க. ஸோ சம் அமௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 4.58 crores வந்து லாஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் எப்படி டெரிவேட்டிவ் லாஸஸ் வந்துச்சோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் லாஸஸ். இது ஐசிசி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. கோல் இந்தியா வந்து இந்தியன் போர்ட் ரயில் அண்ட் ரோப்பே கார்பரேஷன் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பேஸ் கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனிக்குமே கோல் இந்தியா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இந்தியாவில் ரயில் பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு. இது கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.